நண்பர்களுக்கு வணக்கம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பகுதி நேரமாக கலைகள் பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் நியமனம் செய்ய இருக்கிறாங்க. இதில் சிலம்பு, மிருதங்கம், அதே மாதிரி நாதஸ்வரம் இந்த மாதிரியான கலைகளுக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. எந்தெந்த மாதிரியான கலைகளுக்கு ஆசிரியர் தேவைப்படுறாங்க, எந்தெந்த கல்லூரிகளில் இந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்ய இருக்கிறாங்க, எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த இசைகள் பயிற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும், அதெல்லாமே இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கல்லூரி கல்வித்துறையின் கீழே செயல்படக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவியர்கள் பகுதி நேரமாக கலைகள் பயில விருப்பம் உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் வாரம் 2 நாட்கள் பகுதி நேர கலைப்பயிற்சி அளிப்பதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கலை எந்த அடிப்படையில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, செவ்வியல் கலை, கிராமிய கலை, கவின் கலை ஆகிய பிரிவுகளில் ஏதோனும் ஒரு பிரிவில் முதற்கட்டமாக 100 கல்லூரிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலை பயிற்சியில் அளித்திட தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனம் செய்ய இருக்கிறாங்க. எந்தெந்த பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குரலிசை, தேவாரம், மிருதங்கம், பரதநாட்டியம், ஓவியம், நவீன சிற்பம், கைவினை, கிராமிய பாடல், கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலைகளில் 100 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் இந்த இசை வகுப்புகளை 2 மணி நேர வகுப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 மணி நேர வகுப்புக்கு 750 ரூபா தொகுப்பூதியமாக சொல்கிறாங்க. இந்த வகுப்புகள் ஆண்டுக்கு 80 வகுப்புகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகுதி நேர கலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ள கல்லூரிகள் அந்த கல்லூரிகள் தேர்வு செய்து உள்ள கலை மற்றும் பயிற்சி நடைபெற உள்ள நாள் மற்றும் நேரம் அதே மாதிரி விண்ணப்ப படிவம் மற்றும் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய முகவரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா www.artandculture.tn.government.in அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த விண்ணப்பங்கள் 25/6/2024 சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விண்ணப்பங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். இந்த விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செஞ்சு அவங்க சொன்ன அந்த தேதிக்குள்ளே நீங்கள் அந்த முகவரிக்கு அனுப்பிடுங்க. தகுதி உள்ள நபர்கள் கண்டிப்பாக இந்த பகுதி நேர கலை ஆசிரியர்களாக தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமிக்கப்படுவாங்க. இந்த பார்த்துட்டு இருக்கிற லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கல்லூரிகளில் இந்தந்த மாதிரியான கலைகளுக்கு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா வேறு யாராவது தகுதியுள்ள நபர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அவங்க இந்த கலை ஆசிரியர்களாக தேர்வு செய்ய நீங்களும் ஒரு உதவியாக இருங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.